ஒரு மன திருப்தியோட மறுபடி வேலை இறங்குறதுக்கு ஒரு ஒரு உற்சாகமான ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு கொடுக்குது. அது என்னமோ தெரியல, ஒரு கல்லூரி விழாக்கு வரும்போது அந்த விழாக்கு வந்து கலந்துக்கிட்டு கிடைக்கிற சந்தோஷம் சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன், சினிமா நிகழ்ச்சியில கலந்துட்டாலும் அந்த அந்த சந்தோஷம் கிடைக்காது. அதனால தான் நான் கல்லூரி நிகழ்ச்சினா கண்டிப்பா நான் வருவேன்னு சொன்னேன். எனக்கு நான் இன்னொரு விஷயம், என் குழந்தைங்க வந்து இந்த காலேஜ்ல இந்த வருஷம் அநேகமாக படிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பெண் குழந்தைங்க எனக்கு ஃப்ரீ சீட்ஸ் எங்க அம்மா பேர்ல அறக்கட்டளையில் நான் அதான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க படிக்கணும்னு ஆசை இருந்து காசு இல்லாமல் வீட்டு வேலைக்கும் கூலி வேலைக்கும் போகிற அந்த பெண்களை வந்து நாங்கள் வந்து காலேஜுக்கு அனுப்பி அவங்கள வந்து டிகிரி வாங்க வச்சு அவங்கள வந்து பிளேஸ்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வந்து கடந்த 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருடம் வந்து எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பொண்ணுங்க 10 பொண்ணுங்க வந்து இந்த காலேஜ் படிக்க போகிறாங்கன்றது அந்த பெருமை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் மத்தியில் அடுத்த வருஷம் நான் வரும்போது என்னோட குழந்தைங்க உங்களோட சேர்ந்து கைத்தட்ட நான் மறுபடியும் வருவேன் உங்களை பார்க்குறதுக்கு. அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு வந்து பார்ப்பேன், நீங்களும் உங்களையும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் எப்போவுமே வந்து இன்னைக்கு சிரித்த மாதிரி எப்போவுமே நீங்கள் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக, அஃப்கோர்ஸ் எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும், சோர்வடையும், சர்ச்சைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வில் பவர்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த வில் பவர், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரெண்டு மட்டும் கைவிட்டுறாதீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி நின்ன இடத்துல நீங்கள் நின்று சிரித்து, நீங்கள் கோவப்பட வேண்டாம், சிரித்தாலே போதும். அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பதிலாக கிடைக்கும். அதுதான் பதிலடி. நான் எப்போவுமே சிரிப்பேன். என்னை பற்றி என்ன வேணாலும் இத்தனை வருஷம் வந்து எத்தனையோ விமர்சனங்கள் வருது. என்னோட பதில் வந்து என்னோட சிரிப்பு தான். ஏன்னா செயல்பாட்டில் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் சொன்னது தப்புன்னு, சாரி சார் நாங்கள் சொன்னது தப்புன்னு அவங்கள உணர வைக்கிறது தான் என்னோட வெற்றி. நான் வந்து கோவப்பட்டால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. என் எனர்ஜி தான் வேஸ்ட்டு, என் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாரும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ்,